வணக்கம். ஆச்சாரியா ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வந்து என்ன ஃபீட்பேக்காக கூப்பிட்டுருந்தாங்க. கிளாஸ் ரூம் போனேன். மேம் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க. பசங்களுக்குலாம் நல்லா புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக கிளாஸ் ரூம்லாம் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. என் பொண்ணு வந்து பிஹெச்டா லாஸ்ட் இயர் வந்து 12வது இங்கே தான் படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க வந்து ப்ரீகேஜிலேருந்து ஆச்சாரியா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இடையில வந்து எனக்கு ஒரு சில சங்கடங்கள்னால ஸ்கூலை கூட மாற்றலாம்னு கூட நினச்சேன். பாண்டிச்சேரியில் நானும் நிறையா ஸ்கூல்லாம் போயிட்டு விசாரித்து பார்க்கும்போது ஆச்சாரியா தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் என் பொண்ணு பல சங்கடங்களுக்கு மத்தியில் ஆச்சாரியாவே ட்ராவல் பண்ணி ப்ரீகேஜியில் ஸ்டார்ட் பண்ணி +2 வரைக்கும் படித்தாங்க. 10th நல்ல மார்க் எடுத்தாங்க. ஸ்கூல் செகண்டு. அதுக்கு ஸ்கூல் நிர்வாகம் பொண்ணுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாங்க. +2லையும் நல்ல மார்க் எடுத்தாங்க. ஜேஇயில் 93.6 எடுத்திருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து காரைக்கால் என்ஐடியில் இசிஇ கிடச்சிருக்குது என் பொண்ணுக்கு. என் பொண்ணு இங்கே படித்து நல்லா படித்து மார்க் எடுத்து காரைக்கால் என்ஐடியில் ஜாயின் பண்ணதில் பையனையும் இங்கே வந்து அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவரும் ப்ரீகேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுன்னு இருக்காரு. இடையில 7th ஸ்டாண்டர்ட்லேயே நான் மாற்றலான்னு கூட ஒரு யோசனை, ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு திருக்காஞ்சிலேருந்து வர்றதுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு இடையில சரி. அப்புறம் ஒரு சில இதெல்லாம் ஸ்கூலில் போயிட்டு கேட்கும்போது ஆச்சாரியா மாதிரி ஒரு பெஸ்ட்டு பாண்டிச்சேரியில் கிடையாதுன்றத முடிவு பண்ணி என் 2வது பையன் 7th இங்கே படிச்சுன்னு இருக்காரு. அவரும் நல்லா வருவார் நம்பி ஆச்சாரியாவில் ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். ஓகே.